ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தனிப்பெரும் கட்சியாக தவிக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அக்கட்சிக்கு ஆதரவளித்து திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டது. இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியையும் ராகுலையும் ஒருமையில் விமர்சித்தார். தூத்துக்குடியில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் தலைவர்கள் தனியாக நின்றால் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. எங்களுடன் கூட்டணி இல்லாவிட்டால் காங்கிரஸால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றார். இதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவுக்கு பதிலடி தரப்படும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர் முரளிதரன், முன்னாள் ஒன்றிய தலைவர் பிச்சுவிளை சுதாகர் மற்றும் கவுன்சிலர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுத்துள்ளார். அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தை காங்கிரஸ் கட்சி இல்லாத மாவட்டமாக மாற்றி காட்டுவேன் என சபதம் செய்துள்ளார். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த லோக்சபா தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் தோல்வியடையும் நிலை ஏற்பட்டது. அப்போது அனிதா ராதாகிருஷ்ணனிடம் பொறுப்பை ஒப்படைத்தார் ஸ்டாலின். காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க 8 கோடி ரூபாய் வரை அனிதா செலவழித்துள்ளார். அதேபோல சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காங்கிரசின் தேர்தல் செலவையும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் திமுகவின் முதுகில் குத்தியதால் காங்கிரஸ் இல்லாத தூத்துக்குடியாக மாற்றிக்காட்டும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார் என அவர்கள் கூறினர்.